LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். நம்ம வீட்ல சும்மா இருக்க தங்கத்தை இனிமே கவர்மெண்ட் வாங்கி வைக்க போறாங்களாம். ஏன்னா இந்தியர்களோட வீட்ல டன் கணக்குல தங்கம் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஆனா ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவுதான் தங்கம் வச்சிருக்கணும் அப்படின்னு லிமிட்டும் இருக்கு. அது எவ்வளவு வச்சுக்கணும், அதே மாதிரி கோல்டுக்கு இனிமே டாக்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா? அது இப்போ ஒருத்தர் வந்து கடைக்கு போறாங்க அப்படின்னா அதிகபட்சமா பணம் கொடுத்து எவ்வளவு தங்கம் வாங்கிக்கலாம்? கவர்மெண்ட் ஏன் நம்ம கிட்ட இருந்து அந்த தங்கத்தெல்லாம் வாங்க போறாங்க? அது எப்போ நடைமுறைக்கு வரும்? இந்த மாதிரி கோல்டை பத்தின முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இனிமே தங்கம் வாங்கணும்னா நம்ம 3 ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா தங்கத்தை வாங்கவே முடியாது. முதல் ரூல் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தங்கத்துக்கு வந்து 3% ஜிஎஸ்டி இருக்குன்னு. இது எதை பொறுத்து போடுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தங்கம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட வேல்யூ என்ன, அந்த வேல்யூவை பொறுத்து 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ 1 லட்சத்துக்கு நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டா எவ்வளவு வரும்? 3000 வரும். அந்த 3% ஜிஎஸ்டியை சேர்த்து இன்னும் ஒரு 5% போட போறாங்க. அந்த 5% எதை பேஸ் பண்ணி போடுவாங்க அப்படின்னா, இந்த வளையல் செய்யறதுக்கு மேக்கிங் சார்ஜ், அதாவது செய்கூலி ஆகும் இல்லையா, அதுல இருந்து 5% போடுவாங்க. இப்போ செய்கூலி வந்துட்டு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 5% எவ்வளோ? 250 ரூபா. அப்போ முன்னாடி போட்ட 3% ஜிஎஸ்டிக்கு நான் வேல்யூ என்ன சொன்னா 3000 ரூபா. 3000 பிளஸ் 250 ஆட் பண்ணோம் அப்படின்னா 3250 ரூபா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ரூல் என்னன்னா, இப்போ நீங்க 2 லட்சத்துக்கு தங்க நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டை வந்து நீங்க எந்த கடையில வாங்குறீங்களோ அவங்க கண்டிப்பா கொடுத்துடணும். எதுக்கு இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு வாங்குறாங்க? நாங்க காசு போட்டு வாங்குறோம், நாங்க எதுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, எங்க செலவு பண்றீங்க, எதுக்காக செலவு பண்றீங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அதுக்காக தான் பேன் கார்டு ஆதார் கார்டு டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க. சரி, அதுக்கு மட்டும் தான் கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நீங்க பண மோசடி பண்றீங்களா, இல்ல டாக்ஸ் கட்டாம ஏமாத்திட்டு இருக்கீங்களா, இப்படி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு டீடைல்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அதனால தான் இதை வந்து அந்த கடையில வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க. மூணாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, 2 லட்சத்துக்கு மேல நீங்க கேஷா கொடுத்து தங்க நகை வாங்கக்கூடாது. அதுக்குள்ள நீங்க கேஷ் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிக்கணும். அது ஜிபேவா இருக்கலாம், நெட் பேங்கிங்கா இருக்கலாம், ஏதாவது ஒன்று. ஆனா டிரான்சாக்ஷன் வந்து ரெஜிஸ்டர் ஆகுற மாதிரி ஒரு இடத்துல தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். கேஷ் கொடுத்தா கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க. மீறி வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இப்போ நீங்க வந்து 5 லட்சத்துக்கு தங்க நகை வாங்குறீங்க, பணமா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கடைக்காரன் வந்து அதே 5 லட்சத்தை வந்து ஃபைனா போடணும். அதாவது எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் தான் ஃபைனா அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பயந்துகிட்டு கடைக்காரங்க வந்துட்டு இனிமே கேஷை வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம தங்கம் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க மேரிட் விமனா இருக்கீங்கன்னா 500 கிராம் வச்சுக்கலாம். அதே அன்மேரிட் விமனா இருக்கீங்க அப்படின்னா 250 கிராம் வச்சுக்கலாம். அதே நீங்க மென்னா இருக்கீங்க, நீங்க மேரிட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி, நீங்க வந்துட்டு 100 கிராம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம இந்தியா எவ்வளவுதான் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 2025, அதாவது இந்த வருஷத்தின் படி 880 டன் வச்சிருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்றோம், தங்கத்தை வாங்குறோம், வீட்டுல சும்மா வச்சுக்கிறோம், ஃபங்க்ஷன்னா மட்டும் தான் போட்டுட்டு போறோம். அதனால நாட்டுக்கு என்ன யூஸ், சும்மா தானே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. அவர் அப்படி யோசிச்சதுனால தோணுனதுதான் கோல்டு டிமானிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல்ட் டிமானிட்டேஷன் ஐடியா தந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலேஷ் ஷா அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து கொடக் மஹேந்திரா பேங்க் இருக்கு இல்லையா, அதோட எம்டி சிஇஓவா இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 35,000 மெட்ரிக் டன் கிட்ட தங்கம் வந்துட்டு வீட்டில் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கு. அது வந்து அஃபிஷியல் ஃபினான்ஸ் சிஸ்டம் ரெக்கார்ட்லேயே வரல, அதனால டாக்ஸ் பெனிஃபிட்டும் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து அதை சும்மா வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க, அதை பேங்க்லயாவது கொடுக்கலாம்ல, ஒரு ரொட்டேஷன் நடக்கும் இல்லையா, அந்த ரொட்டேஷனையும் வந்து பீப்புள் ஸ்டாப் பண்றாங்க. எக்கனாமிக்கலாக நம்ம க்ரோத் ஆகவே இல்லை, எக்கனாமிக்கலாக நம்ம வளரணும் அப்படின்னு நினச்சா இந்த தங்கத்தெல்லாம் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்லியிருக்காரு. அதனால நிலேஷா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆம்னஸ்டி அண்ட் டாக்ஸ் பிளான் அப்படின்னு ஒரு 2 ஐடியா கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு 25 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் கவர்மெண்ட் கிட்ட வந்து கணக்கு காமிக்கணும். அதாவது என் பேர்ல 25 பவுன் எங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு நான் ப்ரூஃபோட அவங்க கிட்ட கொடுத்தனா ஓகே, அதை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒரு லெட்டர் வடிவிலையோ இல்லை வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாவோ நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயாவது நகையை கொண்டு போய் செல் பண்ணணும் கடையில், இல்லை வந்து அடகு வைக்கணும் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த சர்டிஃபிகேட் நீங்க வாங்கல அப்படின்னா உங்களால அடகு கடையிலையும் கொடுக்க முடியாது, நீங்க வாங்கின கடையிலையும் உங்களால ரிட்டர்ன் பண்ணி பணத்தை வாங்க முடியாது. சில பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, என்கிட்ட 100 பவுன் இருக்கு, அப்படியே போய் கணக்கு காமிச்சோம் அப்படின்னா டாக்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் ஒரு 25 பவுன் தான் இருக்க போதுன்னு கணக்கு காமிச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செய்யலாம். இன்கேஸ் நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த தங்கம் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு செல்லுபடியான தங்கம்னு வச்சுக்கோங்களேன். உங்களால விற்க முடியும், அடகு வைக்க முடியும், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்க தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ஒன்று ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் போட்டுட்டு போகலாம், அந்த மாதிரி யூஸ் தான் பண்ணிக்க முடியும். ஃபினான்ஷியலாக அதை வச்சு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம அந்த டாக்ஸ் பிளான் ஒன்று சொன்னால அதை பற்றி பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா,
இவ்வளோ தங்கம் வச்சிருந்தா இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஐடியா தான். இப்படி பண்ணா எக்கனாமி வந்து growth ஆகும், இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிலேஷ் ஷா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. ஆனா இது கவர்மெண்ட் வந்து ஏத்துக்குமா, இது எப்ப நடைமுறைக்கு கொண்டு வருமா வராதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த நிலேஷ் ஷா எழுதின ஆர்டிக்கலை படிச்ச நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் இருக்காங்கல்ல, சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கொண்டு வர மாட்டாங்க, அது எப்படிங்க பாசிபிள் அப்படின்னாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்கேஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நகையை வந்துட்டு ஒரு சொத்தா தானே பார்க்குறோம், ஆத்திர அவசரம்னா வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம், அதையும் நம்ம கையில இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், டாக்ஸ் கட்ட சொல்றாங்க, ஆல்ரெடி டாக்ஸ் கட்டி தான் நம்ம கோல்டே வாங்குறோம், வச்சிருக்க கோல்டுக்கு வந்து டாக்ஸ் கட்டணுமா, என்ன அநியாயம் பண்றீங்க அப்படின்னு இந்த ஆர்டிக்கலை படிச்ச நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. இதுதான் வந்துட்டு கோல்ட் டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் கோல்டு எல்லாத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எக்கனாமிக் வந்து கண்டிப்பா growth ஆகும்னு சொல்றாங்க. அது எப்படிலாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ மாதிரி தான். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் salary இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, புது புது ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம பேங்க்குக்கு வந்து இந்த கோல்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயமும் இன்க்ரீஸ் ஆகும். அதோட ஆர்பிஐயும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு நிறைய தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாரின் மணி இருக்கு இல்லையா, இப்போ டாலர்ஸ் நம்ம டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம். பெட்டர் கண்ட்ரி கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதை எதை பேஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னா அவங்க ஃபினான்ஷியலா எப்படி இருக்காங்க, எவ்வளவு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு குளோபல் வைஸ் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. இந்தியாவா ஓகேப்பா, அவங்க கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, இவ்வளவு ஃபினான்ஷியலா அவங்க இது பண்றாங்க, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிலாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு ரேட்டிங் தருவாங்க. அந்த ரேட்டிங்கை வச்சு தான் மற்ற நாடுகள் வந்து நம்மள ட்ரஸ்ட் பண்ணும். இப்போ நீங்க சிம்பிளா எடுத்துக்கோங்களேன், உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் கரெக்டா சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட சேவிங்ஸ் இருக்கு, கொஞ்சம் அசட் இருக்கு, அவர் போய் ஒரு இடத்துல கடன் கேட்கிறாரு அப்படின்னா நம்பி தருவாங்க. ஏன்னா இவன் காசு கொடுக்கலாம், நம்ம அதை வச்சு நம்ம காசு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம இந்தியா கிட்டயுமே. இப்போ இவங்ககிட்ட நிறைய கோல்டு இருக்கு, ஃபினான்ஷியலா அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரி வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட வந்து இன்வெஸ்டும் பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டது நம்ம போய் கேட்கறோம்னா ஓகேப்பா அவங்க கொடுத்துருவாங்க, இவங்க ஸ்டேபிளா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பி கொடுப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் தான் நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. அந்த ட்ரஸ்ட் வந்து இப்போ இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ நம்ம பேங்க்ல போட்டிருக்க பணத்துக்கு வட்டி தராங்களா, அதே மாதிரி நம்ம வீட்டுல வச்சிருக்க தங்கத்துக்கும் வட்டி தருவாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்ல. அதுதான் கோல்டு மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்கீம் தான். இதுல வந்துட்டு 3 விதமான டேர்ம்ஸ் இருக்கு. அது என்னன்னா ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், அப்புறம் வந்து லாங் டேர்ம். மார்ச் 2025 அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல பாத்துட்டீங்கன்னா 2 டேர்ம் வந்து தூக்கிட்டாங்க. ஒன்னு வந்து மீடியம் டேர்ம், இன்னொன்னு வந்து லாங் டேர்ம். இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா யாருமே வந்துட்டு இப்போ கோல்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பீரியடுக்கு தான் வைப்பாங்க. அது அப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வந்துட்டு அடகு கடையிலயோ இல்லை பேங்க்லயோ வச்சிருக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்ண தேவை இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மீடியம் அப்புறம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு நீங்க கோல்டை வந்து பேங்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு மந்த்லியாவோ இல்லை குவார்டர்லியாவோ இயர்லி ஒன்ஸாவோ வந்து 2% வட்டி போட்டு உங்களுக்கு கேஷாகவும் தருவாங்க, கோல்டாகவும் தருவாங்க. இது எல்லாமே வந்து பேங்க் பொறுத்து தான். ஏன்னா எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம பேங்க்ல கொண்டு போய் நகை வச்சோம்னா என்ன பண்ணுவாங்க, அந்த நகைக்கான வேல்யூ எவ்வளவோ அதை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பணம் கட்டி அந்த நகையை ரிட்டர்ன் எடுத்துப்போம். ஆனால் இந்த கோல்டு மானிட்டைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற நகையை வந்து உருக்கிடுவாங்க. உருக்கி ஒரு பாரா தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை வந்து அதே மாதிரி பாரா தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த தங்க நகை எனக்கு யூஸ் கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் வச்சுட்டு இருக்கேன், இது உருக்குனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தங்கத்தை கொண்டு போய் கொடுங்க. இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் பார்த்துட்டீங்கன்னா எஃப்டி மாதிரியே தான். எஃப்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கீமும் ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நீங்க 100 கிராம் தங்கம் வந்து நீங்க பேங்க்ல கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு 106 கிராம கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னல 2% வட்டி. இதுவே பேங்க் பொறுத்து தான் இருக்கும், அது வட்டி எவ்வளவு போடுறாங்க அப்படின்றது. ஸோ மினிமம் வந்துட்டு 2% போடுவாங்க. விற்கிற விலைவாசியில தங்கம் வாங்குறதே பெருசு. இதுல வந்து அந்த நிலேஷ் ஷா வந்து இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவர் கொடுத்த ஐடியா வந்து கரெக்ட் தானா நினைக்கிறீங்களா, இல்ல அதுல ஏதாவது மாடிஃபை பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நீங்க என்ன நினைச்சாலும் சரி அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. விடுவோமா நாங்க விரட்டி வந்துட்டோம்ல.